வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசிஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுஷு ஸ்ரோத்ரம் தோ பலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்ய மாமா பிரம்மம் நிராகரு அனிராகரமே அஸ்து அனிராகரமே அஸ்து ததாத்மானி நிகதேய உபனிஷத்சு தேமாசே மைஷந்து தே மைஷந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 332வது மந்திரத்தை சிந்திக்கலாம். இதில் சின்மயி தன்மையானதை பார்த்தோம். சின்மயி தன்மயி சித்து சத்தானதை பார்த்தோம் நேற்று வரைக்கும். இன்னைக்கு இந்த ஜகத்தை பற்றி பேசுது. பூர்வ மனக சமுதித்தம் பரமாத்ம தத்வாத் தேனாததம் ஜகத்திதம். ஜகத்துங்கிறது பரமாத்ம தத்துவத்தினுடைய மனம், அந்த மனதினால் உருவாக்கப்பட்டது. பரமாத்ம தத்துவம் நிலை, அதில் மனம் அலை, ஜகத்து நுரை, நிலை அலை நுரை, நெட்வொர்க்கு, சிம் கார்டு, செல்ஃபோன். அதை சொல்லுது. பூர்வ மனக சமுதித்த பரமாத்ம தத்வாத் தேனா ஆத்ததம் ஜகத்திதம். இந்த ஜகத்து இருக்கே பரமாத்ம தத்துவத்தினுடைய மனதினுடைய கற்பனையில் உருவாக்கப்பட்டது. இப்போ நாம் நம்மளுடைய வாதம் முதல்ல விவர்த்தவாதம்னு சொல்லுவோம், அப்புறம் ஆபாசவாதம்னு சொல்லுவோம். சிரவணம் பண்ணும்போது முதல்ல சிரவணம் பண்ணுறீங்கன்னா அப்போ விவர்த்தவாதம். மனனம் பண்ணும்போது ஆபாசவாதம். ஆபாசவாதம்னா இது போல் ஒரு நிழல்னு சொல்கிறது. விவர்த்தவாதம்னா என்னிடமிருந்து தோன்றவில்லை, என்னால் தோன்றப்பட்டது. என்னுடைய ப்ரெசன்ஸே அதுவாக தோணிடுச்சு. நான் கயிறாக இருக்கிறேன், அதில் பாம்பா தெரிகிறது. அது என்ன, அது விவர்த்தம். ஒன்று அழியாமல், மூலம் அழியாமல் அடுத்த நிலைக்கு போகிறது. இப்போ பால் இருக்குது, பால் அழிஞ்சு தான் மோராகுது, மோர் அழிஞ்சு தான் வெண்ணெய் ஆகுது, வெண்ணெய் அழிஞ்சு தான் நெய்யாகுது. அப்படி தானே? அது பரிணாமம். ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு விகாரம் அடைஞ்சு ஒரிஜினலை காலி பண்ணிவிட்டு அடுத்த டூப்ளிகேட் வருது. அது அடுத்த டூப்ளிகேட் வரைக்கும் இது ஒரிஜினலாக இருந்து இந்த ஒரிஜினல் இப்படி போகுது. இல்லை, அப்படி இல்லை. இது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு வரல. இப்போ நான் ஃபேனு இருக்குது, 3 லீஃபோடு இருக்குது, சுவிட்சு போட்டால் சுற்றுது. சுற்றும் போது ஒரு ரவுண்டு ஃபேனை சுற்றி இருக்குது, ரவுண்டு எல்லாருமே பார்க்க முடியுது. அப்போ 10 லீஃப் இருக்கிற மாதிரியும் தெரியுது. 3 லீஃபு தெரியலை, 10 லீஃப் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் ஒன்று இருக்குது, அதுக்கு தொடர்பு இல்லாத இன்னொன்று அதை வச்சு நடக்குது. அதுதான் விவர்த்தவாதம். மூலம் கெட்டு போகல, அது வேலையை பார்க்குது. சூரியன் வருது போகுது, அதனுடைய வேலையை பார்க்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வெளிச்சம் வருது, பிராணசக்தி வருது, விட்டமின்ஸ் வருது, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அது அப்புறம் ஒரு பாயிண்ட்டு. இது என்னது, விவர்த்தவா. ஆபாசவாத இதுதான் கயிறு பாம்பு. பாம்பு போல் தெரியுது, அனுபவத்தில் பாம்பு. ஆராய்ச்சி பண்ணால் அது கிடையாது. பார்க்கும்போது அணுக்களாக இருக்குது,
பிரித்தா அணுக்கள்லாம் போயிடும். அடுத்தது என்னென்னா ஆபாசவாதுக்கு அடுத்தது அஜாத்தவாது. பிறக்கவே இல்லை, தோன்றவே இல்லை, தெரியுது. காணல் நீர் போல். காணல் நீருக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதுக்காக ஆதாரம் இருக்குது. பாம்புக்கு கயிறு ஆதாரம் இருக்குது. விவர்த்தத்துக்கு ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை நம்ம பார்க்குறோம். அது காரணம் இல்லை, காரணம் இல்லாமலே தோன்றுது. இப்படி இந்த 3 வாதம் தான் நம்மளுடைய மாயாவாதனுடைய இது. ஏன் மாயாவாதம்னு சொல்கிறோன்னு சொன்னால், இது 3மே மாயாவாது தான். ஏன் மாயாவாதுன்னு சொல்கிறோன்னு சொன்னால், இருக்காது. முதல்ல இல்லை, இப்போ இடையில தோன்றுது, அப்புறம் இருக்காது. அதனால் ஆதியில் இருந்தால் நடுவுலையும் இருக்கணும், மறைஞ்சிருந்தாலும் நடுவில் இருக்கணும். ஆதியில் இருந்தால் முடிவுலையும் இருக்கணும். அது இருப்புன்னு பேர், சத்காரியம்னு பேர். அதுக்கு சத்காரியவாதம்னு பேர். எல்லாத்தையும் சேர்த்து இருப்புன்னு நான் இறைவன் இருக்கிறார் அப்படி சொல்கிறோம் இல்லையா. நாம் சொல்கிறோம், யோகம் சொல்லுதே, சாங்கியம் சொல்லுது. அதாவது இருப்பு நிலை, ஒன்று இறைவன் இருக்க, ஒன்று இருக்குதுங்கிறது சாங்கியம். இந்த ஒன்றை நாம் இறைவன் சொல்கிறோம். நம்ம எல்லாத்தையும் இறைவன் தான் சொல்லுவோம். சத்துனாலும் இறைவன்னாலும் ஒன்று தானே. இப்போ சத்காரியவாதுனா ஒன்றுலேருந்து தான் ஒன்று வர முடியும். ஒன்று இல்லாமல் ஒன்று வருமா? ஒன்றுமே இல்லை, கையை நீட்டினா பணம் வந்துச்சு அப்படின்னு வருமா? கையை யார்ட்டையாவது கையை நீட்டியிருப்பா, எவனாவது பக்கத்தில் போட்டு போயிருப்பான். அப்போ ஒருத்தன் போட்டுறான், வந்து போட்டு போகிறான் இல்லையா. அப்போ ஒன்று இருந்தால் தான் வரும். அந்த ஒன்று இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த இருக்குன்னு சொல்கிறது தான் சத்து. இது புரியுதா? சத்காரியவாதம் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் ஒரு லைனில் சொல்கிறேன். இது பெரிய சப்ஜெக்டு, அப்பப்போ பேசுவேன். இப்போ இங்கே இடம் இல்லை, ஆனால் இந்த இடத்துல ஜகத்து தோண்டுச்சுன்னு சொல்கிறோம்ல, அது தோண்டலைன்னு சொல்லுது. அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தொட்டுட்டு அங்கே போகிறேன், அடுத்த நிலைக்கு போகிறேன். இப்போ என்னென்ன வாதம்? விவர்த்தவாதம், ஆபாசவாதம், அஜாத்தவாதம். மாண்டூக்க உபநிஷத்து பார்த்தோமே, அஜாத்தவாதம். அப்புறம் இதெல்லாம் சேர்த்தா மாயாவாதம். இது எந்த ஆதாரத்தில் இருக்குன்னா, ஒரு சத்துங்கிற ஒரு பொருள்லேருந்து தான் இதெல்லாம் தோன்றுதுங்கிறது. இந்த தோன்றக்கூடியதுக்கு ஒன்று ஆதாரம் இருக்குதுன்னு அர்த்தம். இது புரியுதா? இப்போ ஆரம்பத்தில் இல்லை, முடிவுலையும் இருக்காதுன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் இருந்தால் முடிவுலையும் இருக்குதுன்னு அர்த்தம். நடுவில் தான் இப்போ எல்லாமே. ஆரம்பத்தில் இல்லை, நடுவில் இருக்குன்னா முடிவில் இருக்காது. ஆரம்பத்தில் இருக்குது, நடுவில் இல்லைன்னா முடிவில் இருக்கும். இதான் தோன்றி மறைகிற விஷயம். வார்த்தைகள் மாயாஜாலம் மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கிட்டால் புரியும், புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்கா இல்லையா? எல்லா தத்துவத்துலேயும் ஆதாரமாக ஒன்று இருக்கும். அதான் மூலப்பொருள்னு பேர், இல்லை முதல் பொருள்னு பேர். முதலாள், முதலாளி, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். காணல் நீரும் ஆபாசவாதில் சொல்லலாம், அஜாத்தவாதிலையும் சொல்லலாம். காணல் வீத அனுபவத்தில் இருக்குது. காணல் நீர் அனுபவத்தில் ரோட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. காரில் போகும்போது ஒரு கிலோ ஆதாரம் இல்லாமல் அது வராது. என்ன ஆதாரம்னு கேட்டால், அந்த பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆவி இருக்குல்ல, ஆவியினுடைய நிழல் தான் அந்த ஆவி இருக்குல்ல, அந்த வெப்பத்தினுடைய புகை இருக்குல்ல, அந்த புகை நமக்கு தெரியல, அந்த புகையினுடைய நிழல் தான் அந்த நீர். இந்த கேள்வி யாரும் இது வரைக்கும் கேட்கல, அடியான்னு இப்போ சொல்லிட்டேன். நீங்கள் கேட்டதுனால சொல்லிட்டேன். அங்கே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்காது, அது ஒரு நிழல். எதோட நிழல்? இந்த ஆவியினுடைய நிழல், இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய வெப்பத்தினுடைய நிழல். தார் ரோட்டில் சில இடத்துல அந்த வெப்பத்தினுடைய ஆவி வெளியில் வருது. ஆவினா காற்று, அதனுடைய நிழல். சூரியன் இருந்தால் தான் இதெல்லாம் இருக்கும். மழை காலத்தில் தெரியுமா? தெரியாது. புரியுதா? வெப்ப காலத்தில் அது ஆவியனோட. நாங்கள் இதுலேயும் நான் படிக்கலை, நானே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது. நான் சிந்திச்சது உண்டு, சின்ன வயசில் சிந்திச்சிருக்கேன் இதெல்லாம். அதான் உண்மையும் கூட. அந்த இதனுடைய அந்த ஆவியினுடைய நிழல் தான் அது. அவ்வளோதான், அதே தான் பாயிண்ட்டு. இப்போ இந்த மாயாவாதுன்னு சொல்கிறதுல சொல்லியாச்சு. ஆரம்பத்தில் இல்லைன்னா முடிவுலையும் இருக்காது, ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னா முடிவுலையும் இருக்கும். நடுவில் பற்றி நம்ம கவலையே படுறதில்லை. நடுவில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. புரியுதா சொல்கிறது? நடுவில் இல்லைன்னு ஒரு சீன் வந்துச்சுன்னா நடுவில் இருக்குன்னு இருக்கும், மறைஞ்சி இருக்குன்னு அர்த்தம். புரியுதா?
இதுதான் அங்கே பாயிண்ட்டு. இப்போ அப்படி பார்த்தா இந்த இந்த ஜகத்தானது பிரம்ம தத்துவத்தினால பரமாத்ம தத்துவத்தினால உற்பத்தியான உதித்தமான மனதான உதித்தமான. இப்போ இந்த அந்த தெருவில் ஒரு 100 வீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொருத்தனுடைய மனசு அவனுடைய கற்பனையில் அந்த வீடு உருவாகி இருக்குது. அவன் என்ன பண்ணியிருக்கான், அணுக்கள் எல்லாம் சேர்த்துருக்கான், செங்கல்லாம் சேர்த்துருக்கான், சிமெண்ட்டாக சேர்த்துருக்கான். சிமெண்ட்டை இவனே தயாரிக்க முடிஞ்சுன்னா தயாரிச்சிருப்பான். அதனால் தயாரிக்கப்பட்ட இடத்துலேருந்தே எடுத்தாந்து சேர்த்து கூட்டி வச்சுருக்கான். இப்போ கூட்டி வைப்பான், ஒரு நாள் அது என்ன ஆகிடும், டெலீட் இதாகிடும், டிகே ஆகிடும். புரியுதில்ல விஷயம். இப்போ அணுக்கள் இருக்குது, அணுக்களில் காட்ஸ் பார்ட்டிகள் இருக்குது, அவனுக்கு இருக்குன்றலாம் அது அதான் சத்காரியம். இது சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ பூர்வ மனக சமுதித்தம் பரமாத்ம தத்துவாத்து. அதனால் நீங்கள் யாரையுமே உதாசீனப்படுத்த முடியாது. இருக்கிற எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள்னு சொல்லலாம், இறைவன் தான் சொல்லணும். அதுதான் ஈசாவாசியம் இதம் சர்வம்னு சொல்லணும். இப்போ நீங்கள் யார்கிட்ட சண்டை போட போகிறீங்க, யார்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறீங்க, யார்கிட்ட பகைமை பாராட்ட போகிறீங்க, யாரை வெட்ட போகிறீங்க, குத்த போகிறீங்க? அறியாமை தானே இது. நீ தான் அங்கே இருக்க. எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நீ இருக்க. அறிஞ்சால் அது உணர முடியும், அறியலைன்னா உணர முடியாது. அறியலைன்னா எதுவுமே உணர முடியாது. உங்களுள்ள பிரம்மம் இருக்கிறத அறிஞ்ச பிற்பாடு தானே அது விஸ்வரூபம் எடுக்குது. அறிஞ்சு அந்த அறிவாக இருந்து குரு சொல்கிறது உள்ளே போய் அது திரும்ப திரும்ப சிந்திக்க தான் ஸ்வரூபத்துக்கு போக முடியும். வேறு வழியே கிடையாது. எளிமையாக சொல்லணும்னா ஞான யோகம் என்ன பண்ணுதுன்னா, உன்னுடைய சிந்தனையை ஆழ்ந்து சிந்திக்க வைக்குது, ஒன்றை சிந்திக்க வைக்குது, உன்னை சிந்திக்க வைக்குது, ஒன்றை சிந்திக்க வைக்குது. 2 விஷயமும் அதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளை அலட்சியப்படுத்திட்டு, நம்மளை அறியாமல், நம்மளை உதாசீனப்படுத்திட்டு, அமிர்தம் உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தத்தை அறியாமல் அலட்சியப்படுத்திட்டு உணராமல் வெளியில் போயிட்டோம். வெளியில் விஷமமான விஷத்தை, அந்த விஷயத்தை ஒரு சின்ன விசாரம் இந்த இடத்துல பண்ணலாம். நான் இந்த குணத்தை பற்றி தெரிஞ்சுங்க. உங்களுக்குள்ள 3 குணம் இருக்கா? நீங்கள் போகம்னு ஒன்று விருப்பப்படுறீங்களா? போகம்னா இன்பத்தை துய்ப்பதுன்னு அர்த்தம், இன்பப் பொருட்களோடு தொடர்பு கொள்வதுன்னு அர்த்தம். போகம்னு சொன்னால் ஆனந்தம் வேறு, போகம் வேறு. நல்லா புரிஞ்சுங்க. வெளியில் நீங்கள் புறத்தில் நீங்கள் இன்பத்தை தூய்க்கிறது போகம், அகத்தில் அந்த இன்பத்தோடு தொடர்பு கொள்வது யோகம். நல்லா புரிஞ்சுங்க. போகம் யோகம். புறப்பொருளோடு இன்பப் பொருளோடு தூய்க்கிறது, தொடர்பு கொள்வது போகம். அகத்தில் பரம்பொருளோட தொடர்பு கொள்வது யோகம். இது புரிஞ்சிச்சா? புறத்தில் இருக்கிற பொருள் நான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன், இந்த சத்துவகுணம்தான் அந்த இன்பத்தை கொடுக்குது. எப்படின்னு கேட்டால், புறத்தில் இருக்கிற பொருள் தாத்காலிகமான இன்பம், கொஞ்ச நேரத்துக்கான இன்பம், துக்கம் கலந்தது, பூர்த்தியாகாதது. அப்புறம் க்ஷிப்ர பரிணாமம் சொல்லக்கூடிய குணம் மாறிடும். இப்போ இது நாள் வரைக்கும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்கிறேன். இப்போ துக்கம், நீ ரஜோகுணத்தில் இருந்தால் துக்கம், நீ சத்துவகுணத்தில் இருந்தால் இன்பம். சுகம், இன்பம்னு சொல்ல வேணும், சுகம்னே சொல்லுவோம். நீ எப்போல்லாம் ரஜோகுணத்தில் இருக்கியோ அப்போல்லாம் என்ன பரபரப்பாக இருப்ப. துக்கத்துக்கு காரணம் ரஜோகுணம் தான். தெளிவாக இருக்குங்க. தமோகுணம் அது சோம்பேறி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தூக்கத்தில் ஒண்டி இருக்கும், டல்லாக இருக்கும், ஃப்ளோவாக இருக்கும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்துவகுணம் இருக்குது இல்லையா, சத்துவகுணம் அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. சத்துவகுணத்துக்கு குவாலிட்டி என்னான்னு கேட்டால், முதல்ல அது பிரகாசம், 2வது அறிவு, அப்புறம் எந்த குற்றமும் இல்லாதது, அனாமயம்னு சொல்லுவாங்க. புரியுதா? சத்துவகுணத்துக்கு பிரகாசம் என்றும், அதோடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும், புரிதலாக இருக்குது. ஏன்னா உபஹித்தத்தோடு இருக்குது, ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ சத்துவகுணத்துக்கு வானா நேராக ஒன்று ஆத்மாக்குள்ளே நுழைக்க முடியாதுன்னு தான் குரு என்ன பண்ணுறாங்க, சத்துவகுணத்துக்கு வா, சத்காரியங்களை ஈடுபடு. சத்வாபத்தின்னு சொன்ன இல்லையா, 8 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி 24 மணி நேரம்னு சொல்லையா. இப்போ ரஜோகுணம் தான் சத்துவகுணத்தை அட்டாக் பண்ணுது. எப்படி அட்டாக் பண்ணுதுன்னா, உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்கள், இல்லைருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள். உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்களும் வெளியிலேருந்து வரக்கூடிய எண்ணங்களையும் நிறுத்துறதுக்கு சித்த விருத்தி நிரோதக யோக நீ யோகத்தில் இருந்தீங்கன்னா அது ஒன்றும் தொடர்பு கொள்ளாது.
இங்கே குருவோடையோ சன்னதியிலையோ இல்லை சத்காரியங்களில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த குணங்கள் ஒன்று அட்டாக் பண்ணாது. இப்போ ரஜோகுணம் கம்ப்ளீட்டாக அது துக்கம்தான், அதில் மாற்று கருத்து. இது நாள் வரைக்கும் இது யாரும் சொல்லலை, இப்போ நம்ம சொல்கிறோம், ஆதாரமாக இருக்குது, புக்கை வச்சு தான் சொல்கிறோம். மந்திரங்கள் வரப்போ வரட்டும். பட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன், பின்னாடி இதெல்லாம் டீட்டெயிலாக பேசுவேன். இப்போ வெளியில் நீ தேடுற துக்கம், நீ தேடுற சுகங்கிறது வந்து புலன்கள் வசப்பட்டது, சத்துவகுணத்தினாலே சத்துவகுணம்னாலே சுகம். அதனுடைய சுபாவம் என்ன? சுகம், சுகம், பிரகாசம், அனாமயம், அனாமயம், இதெல்லாம் சாந்தம், இதெல்லாம் அது. நிர்மலம், பிரகாசம், அனாமயம் சத்துவகுணத்தினுடைய குவாலிட்டி. நிராமயம் குற்றமற்றது, பிரகாசம் வெளிச்சம். பிரகாசம்னா என்னது? தெளிவாக இருக்கும் உங்கள் பார்வை. சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க சத்வகுண பிரதானாக பிராமணாகன்னு என்ன சிறப்புனா உங்களுக்கு? இப்போ பிராமணர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? பிரம்மத்தை தேடியவர்கள், பிரம்மத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள், பிரம்மத்தை தேடியவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? துவஜ்ஜுன்னு சொல்கிறோம் இல்லையா? குரு வந்துட்டாங்கன்னா அவங்க பிராமணன் ஆகிறான், சந்தேகமே வேண்டாம். எவ்வளோ பெரிய ப்ரமோஷன் குரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பை பர்த்து பிறந்திருக்காங்க இல்லையா? அவங்கள இயல்பாகவே சத்துவகுணம் பிரதானமாக இருக்கும். ஒரு மூடு வந்து ஹாப்பி மூடு இருக்கும் எப்பயுமே, அது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த குணம் சாஸ்வதமாகிடுது, நிஷ்டையாகிடுது. புரியுதா? இப்போ சாமானியன் சத்துவகுணத்தில் இல்லை, தமோகுணத்தில் இருக்கிறான், இல்லை ரஜோகுணத்தில் இருக்கிறான்னா அவனை சத்துவகுணத்துக்கு கொண்டு வரத்துக்கு தான் இந்த வேதம் வேலை செய்யுது. புரியுதா? குருவும் வேதமும் முதல்ல சத்துவகுணத்துக்கு அழைச்சிட்டு வரும். அதுதான் சொன்னது, சாமானிய நிலையிலேருந்து பிராமண நிலை, பிராமண நிலையிலேருந்து தேவநிலை, தேவநிலையிலேருந்து பிரம்ம நிலைன்னு சொன்னது. இதிலெல்லாம் நீங்கள் சந்தேகப்படுறது, இதை வந்து வேறு விதமாக மாற்றி சிந்திக்கிறதெல்லாம் வேண்டாம், அவசியம் இல்லை. சிந்திச்சு பார்த்தாலும் கடைசியில் இதுதான் வரப்போகுது. அதனால் அதில் நேரத்தை வீண் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பிரம்மஞானம் இல்லை இருக்கா இல்லையா? இது நாள் வரைக்கும் குருவை பார்க்குற வரைக்கும் பிரம்மஞானம் இல்லை. அது வரைக்கும் எல்லா ஜீவராசியும் சாமானியர்கள் தான், எந்த இதில் பிறந்தாலும் சரி. நீ பிரம்மஞானம் பெற்றினா துவஜ்ஜுன்னு சொல்லுது. அந்த துவஜ்ஜுங்கிற வார்த்தையை ஸ்ட்ராங்காக புரிஞ்சுங்க. 2வது ஜென்மம்னு குரு வந்துட்டாங்க, பிரம்மஞானத்தை உங்களுக்கு போதிச்சுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் யார்? பிராமணர்கள். அடியன் கருத்து இல்லை, வேதத்தினுடைய கருத்து. அப்போ இதனால் வரைக்கும் பிரம்மஞானம் இல்லை. அப்போ பிரம்மஞானம் இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்? பிரம்மஞானத்தை அச்சீவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான், ஈஸி. யார் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கொடுக்கல அதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை, அதை பற்றி நான் பேசவும் இல்லை. நீ சாமானியனாக இருக்கிற ஒரு 2வது பிறவி, ஒரு கண்ணு அறிவு கண்ணு திறந்துட்டு இன்னொரு வாழ்க்கை தானே. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு மொழியை கற்றுக்கிட்டனாலே ஒரு ஜென்மான்னு சொல்லுவாங்க. என்ன தமிழில் இருக்கேன், தமிழோட இங்கிலீஷ் கற்றுக்கிறேன்னா அது ஒரு ஜென்மா, ஹிந்தி தெரியும்னா அது ஒரு ஜென்மா, சம்ஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சமாளிக்கிற அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜென்மா. தெலுங்கு கற்றுக்கணுன்னா ஒரு ஜென்மம் அது. அதனால் நஷ்டம் வரேன்னா ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் லாபம் தான் இருக்குது, தவிர நஷ்டம் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த மூளை இருக்க கோடி சூப்பர் கம்ப்யூட்டருக்கு மேலான மூளை, எதை வேணாலும் சேவ் பண்ணும், எதை வேணாலும் டெலீட் பண்ணும். நம்ம தான் பயன்படுத்தாமல் வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். சத்துவகுணத்துக்கு வா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சத்காரியங்களில் ஈடுபடு, ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு, அமைதியாக இருக்கிறதுக்கு. சத்துவகுணத்தினுடைய குவாலிட்டி என்ன? பிரகாசம், குற்றமற்றது, நிராமயம், நிர்மலம், அனாமயம். நிர்மலம்னா தூயது, எந்த குழப்பமும் இருக்காது, தெளிவாக இருக்காங்க. எது? பிரம்மஞானம் பெற்ற இந்த ஞானம் உண்டு, இந்த நிலை உண்டு. நிர்மலம், பிரகாசம், அனாமயம். இப்போ இந்த சத்துவகுணம் என்ன? இயல்பாகவே அது என்னது? இயல்பாகவே அது இன்பம், ஹாப்பி மோட். நீ போராட்டம் அதுக்கு இதெல்லாம் நீ வந்து அப்புறம் இப்போ அவசியம் இல்லை. என்னாச்சு? சத்துவகுணத்துக்கு நீ வந்துட்டீன்னா சத்துவகுணம் தான் இன்பம். அப்போ நீ சத்துவகுணத்தில் இருந்தால் தான் இன்பமாக இருக்க முடியும். இது புரிஞ்சிச்சா? இப்போ சத்துவகுணத்துலேருந்து இப்போ இந்த சத்துவகுணத்தில் இருக்கிறது கூட தமோ குணத்துலேருந்து ரஜோகுணம் வந்து
ரஜோகுணத்துலேருந்து சத்துவகுணம் வந்து சத்துவகுணத்தில் இன்பமாக இருக்கிறதும் சத்துவகுணம் டக்குன்னு மாறும். அதான் க்ஷிப்ர பரிணாமம்னு மாறும். ரஜோகுணத்துக்கு போவோம், திரும்ப சத்துவகுணத்துக்கு வரும், திரும்ப ரஜோகுணத்துக்கு போவோம். அப்போ அந்த இன்பமும் தொடர்றதில்லை, தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. லைட்டாக ஹாப்பி மோடு இருக்கும். வெளியில் நல்லா புரிஞ்சுக்குங்க, வெளியில் சூழல் மாறினுச்சுன்னா குணம் மாறிடுது. குணம் மாறினா சூழல் மாறிடுது. மூடு மாறிச்சின்னு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? இது மாயாவுடைய வேலை. இது மாயாவுடைய குணம் இந்த மூணும். இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த சத்துவகுணத்திலேருந்து புத்திக்கும் பொறிகளுக்கும் புலன்களுக்கும் இந்த இன்ப உணர்வை சுக உணர்வை கொடுக்குது சத்துவகுணம். சத்துவகுணத்தை தொட்டாலே அதோடைய வேலை அதான். ஒரு சாக்லேட் மாதிரி வச்சுங்களேன், ஒரு மைசூர் பாக்கு மாதிரி வச்சுங்களேன். சத்துவகுணம் ஒரு மைசூர் பாக்கு, அதை நீங்கள் தொட்டிங்கன்னா சாப்பிட்றீங்க, கொஞ்சம் நேரம் அது என்ன பண்ணுது, சுகத்தை கொடுக்குது, அப்புறம் மாறுது. இதுதான் தாத்காலிகம். இதுதான் தாத்காலிகம். இதுதான் வந்து நிரந்தரம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். துக்கம் கலந்து இதெல்லாம் சொன்னோமா? அப்போ நிரந்தரமான ஒரு இன்பம் இருக்கானா? இருக்கே. அது பேர் ஆனந்தம். அது என்ன ஸ்வரூபம்? நம்மளுடைய ஆனந்தம், சத்துனுடைய ஆனந்தம். இப்போ இந்த சித்து நடுவில் நிற்குது. இந்த நம்ம உயிர்னு சொல்லக்கூடிய சித்து நம்ம சத்தோடு இறையிற வரைக்கும் சித்து தான். ஆமாம், வேதத்தில் சிதாபாசம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிம்பம்னு சொல்லுவாங்க, இல்லை ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் வந்து இதை தொடர்பு கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், நம்ம சித்துன்னு தெளிவாக சொல்கிறோம், இன்னும் தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு 100 மந்திரம் இருக்குது. நாம் சித்துங்கிறத சொல்கிறதுக்கு 100 மந்திரம் நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்குது. இந்த ஒரு மரத்தில் 2 பறவைகள் இருந்து அது ஒன்றே போதும். அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்று பயணிக்குது, ஒன்று நோக்கி பயணிக்குது இல்லை, அதுவே போதும். ஆராய்ச்சி பார்த்தா இந்த 2ம் ஒன்றா கலக்கும்போது ஒன்றாகிறோம். ஒன்று தான் இத்தனையாக பிரிஞ்சிருக்கிறது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். அதுதான் அத்வைதம். அத்வைதங்கிறது ஒரு கொள்கை இல்லை, அத்வைதங்கிறது ஒரு உன்னத நிலை. இது புரியுதா? அது வரைக்கும் நாம் யார்? சித்து. நம்ம என்ன பண்ணுறோன்னா புறத்தையே பார்த்துட்டுருக்கோம். இப்போ நம்ம சொன்ன இல்லையா, அகத்தை அலட்சியப்படுத்துகிறோம், அகத்தை கவனிக்கலை, அகத்தை அறியலை அலட்சியப்படுத்துகிறோம், அறியலை அலட்சியப்படுத்துகிறோம். 3 சொன்னேனே, கவனிக்கலை. வெரி குட். கவனிக்கலை. என்ன காரணம்? அலட்சியம் இல்லைன்னா கவனம் வரும். கவனம் வந்தால் அறிய ஆரம்பிச்சிருவோம். அறிஞ்சால் அது கொடுக்கக்கூடிய ஆனந்தம் இருக்க, அது நிரந்தரம். அதுதான் பிரம்மானந்தம், அதுதான் ஸ்வரூபானந்தம், அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம். நீ இப்போ எதோட இருக்க? நீ புத்தியோட இருக்க. இந்த புத்தியை வச்சுக்கிட்டு இந்த சத்துவகுணத்தை போகிக்கிறது புத்தியானா புத்தி இல்லை, சித்து தான் போகிக்குது. புத்திங்கிற கருவியை வச்சு போகிக்குது. ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தாங்கிறது சத்து. அது பேசாமல் சாட்சியாக இருக்குது. ஏன்னா அது பிரம்மானந்தமாக இருக்குது. அது போகிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது பூர்ணமாக இருக்குது. சித்து தான் என்ன பண்ணியிருக்கு? அதை விட்டு வெளியில் வந்திருக்கு. வெளியில் வந்து இந்த உலகத்தில் பல காரியங்களை பண்ணுது. இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இது நல்லா இருக்குன்னு அது பின்னெல்லாம் போய் அதுவாகிடுது. முதல்ல அதோட சித்து, முதல்ல சித்தம், அப்புறம் அகங்காரம், அப்புறம் புத்தி, அப்புறம் மனம், அப்புறம் புலன்கள், அப்புறம் பொறிகள், அப்புறம் பொருட்கள். இது புரியுதா? இப்போ நீங்கள் நம்ம சாமானியர்கள் எல்லாமே அனுபவிக்கிறதெல்லாம் இந்த புலன் இன்பம் சொல்லக்கூடிய சத்துவகுணத்தினுடைய இன்பத்தை தான் சாமானியன் அனுபவிக்கிறான். இது அவனுக்கு தெரியாது, இந்த இன்பம் எங்கேருந்து வருது, எது வருதுன்னு. இப்போ நீங்கள் அப்படி இருக்க முடியாது. நீங்கள் வந்து நிரந்தரமான ஆனந்தத்தை தேடித்தான் பரம்பொருளை நோக்கி பயணிக்கிறோம். அனுபூதிக்காக போகிறோம் நம்ம. அவங்கெல்லாம் அனுபவம் மாறும், அனுபூதி மாறாது. நிரந்தரமானது, நிலையானது. இது புரியுதா? அதனால் அந்த சத்துவகுணம்னு சொல்ல இல்லையா, தபோகுணத்தில் ஸ்திதி ஒரே மந்தமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஒரு இடத்துல நிற்கும், அசையாது, ஜடம் மாதிரி இருக்கும் தமோகுணம். ரஜோகுணம் கிரியா, செயல்படும், பரபரப்பு, துக்கம். சத்துவகுணம் பிரகாசம், நிர்மலம், அனாமயம். 3 வார்த்தை அதுக்கு குவாலிட்டி. இந்த 3 குணத்தில் சத்துவகுணம் இன்பம். இப்போ நீ இதையும் கடக்கணும். குணாத்தீத்தனாக மாறும். எப்போ சூழ உடம்புல
பசி தாகம், சூக்ஷ்ம உடம்புல காமக்ரோதாதிகள், காரண உடம்புல பயம், குழப்பம், பதட்டம், துக்கம், அதை கடந்த துரிய நிலையில் இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா, 4வது நிலை. அது மாதிரி குணாதீத்தனாக ஆகணும். அப்போ அந்த துரிய நிலைக்கு போனால் குணாதீத்தனமாக ஆகிறோம். புரியுதா? அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தம் உன்னுடைய ஸ்வரூபம். அது நீயே அனுபவிக்கிற. சத்தோடு சேர்ந்துட்ட. இது நாள் வரைக்கும் புத்தியோட சேர்ந்த, குணத்தோடு சேர்ந்த, மனத்தோடு சேர்ந்த, பொருளோட சேர்ந்த, போகத்தோடு சேர்ந்த. இப்போ யாரோட சேரணுங்கிற அறிவு உனக்கு சொல்லி கொடுக்கறது தான் குரு. புரியுதா? இப்போ 5 விரலில் சுட்டு விரல் வந்து கட்டை விரலோட சேர்ந்தால் இறைவனோட சேர்றதா அர்த்தம், சின்முத்ரான்னு சொன்னோமா. இதே சுட்டு விரல் வந்து கட்டை விரலோட சேராமல் நடு விரலோடையோ மோதிர விரலோடையோ சுண்டு விரலோடையோ சேர்ந்தால் என்ன ஆகும்னா அங்கே தான் இந்த தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். இது புரியுதா? இப்போ நீங்கள் எதை பிடிக்கணும்? ஸ்வரூபத்தை பிடிக்கணும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் தான் அது. ஆனால் நீங்கள் இன்னும் என்னவாறு அறியலை பூரணமாக. இப்போ தானே அறிஞ்சிக்கிட்டே வரீங்களா இல்லையா? எவ்வளோ நுட்பமாக போயிருக்காங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள். இப்போ நீ ஏன் துக்கமாக இருக்கிறேன்னா நீ சாப்பிட்ற சாப்பாடு முதல் காரணம், இந்த குணம். அப்புறம் நீ செய்யக்கூடிய செயல் 2வது காரணம். நீ என்ன செயல் காலையிலேருந்து என்ன பண்ணுற, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு குணநிலைகள் மாறுது. இந்த குணம் எப்படி மாறுதுங்கிறத பின்னாடி பேசுவோம். குணம் எப்படி மாறுது, இவன் எப்படி சாஸ்வதமாக நிற்கிறான், இவன் குணத்தில் இருந்தால் அது குணம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். குணத்தில் இருக்க மாட்டான், துரியத்துக்கு போய்ட்றான், மாறாத இடத்துக்கு போய்ட்றான், அசையாத இடத்துக்கு போய்ட்றான். புரியுதா? சிந்திக்கிறியா? புரியலையா? வேதா புரியுதா? சரி. இப்போது இந்த ஜகத்தானது ஈஸ்வரனுடைய பரமாத்ம தத்துவத்திலேருந்து உதித்தமானது. நிலையிலிருந்து உருவானது தான் அலையிலேருந்து உருவானது தான் நுரை என்ற ஜகத்து. சொல்லியாச்சு. ஆச்சா? இப்போது சூன்யேன சூன்யம் அப்படி விப்ர யதா ஆவரேன் நீலத் உல்லசதி. இப்போது ஒரு ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து ஒன்று வந்த மாதிரி தெரியும். இப்போ லைட் ஆஃப் பண்ணுறோம், இங்கே இருக்கோம், நம்ம எல்லோரும் இருக்கோம், லைட் ஆஃப் கரண்ட்டு போயிடுச்சு. நம்ம யாருக்கும் வெளியிலேருந்து வந்தால் யாருக்கும் தெரியுமா எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, யார் யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது. தெரிஞ்ச அனுமானத்தில் தான் அவங்க ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, இங்கே நான் உட்காருவேன், இங்கே நீங்கள் உட்காருவீங்கன்னு. அப்படி வரல, புதுசாக ஒருத்தர் வராரு, இங்கே அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு ஆஃப் ஆகிருக்கு, அவருக்கு ஒன்றுமே தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தமா? நான் கூட சொன்னேன், ஃபோட்டோவில் முருகன் தெரிகிறாரான்னு. தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறார். பார்க்குறவருக்கு தெரியல அவர் சொல்கிறார். இவன் அது உண்மை தானாங்கிறான், இந்த மென்டல். அவர் கேள்வி கேட்டேன், தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தமா? புரியுதா? இவர் நடுவில் ஒரு பெரிய பிலாசபர் இவர், இந்த மென்டல் ஜெகத்குரு. அவர் சொல்கிறது உண்மை தானாங்கிறான். அவர் சொல்கிறது உண்மையா? இல்லை, ஆபாசம், அறியாமை. அதனால் சூன்யம் அப்படி சூன்யத்துலேருந்து சூன்யம் வந்த மாதிரி தெரியும். நீ பார்க்குற பார்வையில் ஒன்றுமே தெரியல, ஏன்னா பார்வையில் இருட்டு இருக்குது, பொறியில் இருட்டு இருக்குது. இப்போது பொருள்லேயும் இருட்டு இருக்குது, பொறியிலையும் இருட்டு இருக்குது, மனதிலையும் இருட்டு இருக்கு. புத்தி அது ஒத்துக்காது. இருக்காங்களா இல்லையான்னு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேங்க. அப்புறம் அது நல்லா விசாரம் பண்ணி தீக்குச்சி எழுதும், லைட்டை ஏற்றும், பார்த்தா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இங்கே அப்படி சொல்லும். புத்தி என்ன? புத்தி இருந்தால், புத்தி இல்லைன்னா, புத்தியில் இந்த ஞானம் இல்லைன்னா ஆமாம் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்லிடும். இப்போ இல்லைன்னு சொல்லுது. இப்போ ஒரு விதை இருக்கே, அந்த இவர் கேட்டார், சாந்தோக்கிய உபநிஷத்து தானே, சாந்தோக்கிய உபநிஷத்து தான். ஒரு போய் ஒரு ஆலமரத்து விதையை எடுத்துனுவான்னுவார். எடுத்து பிரித்து பாருண்ணா, சின்ன சின்ன விதையெல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே, கடுகு மாதிரி. அதே ஓப்பன் பண்ணிப்பார், அதுக்குள்ளே என்ன தெரியுது? எனக்கு ஒன்றுமே தெரியலையானோ. தெரியலையா இல்லையா? தெரியலையா இல்லையா? அந்த ஒரு சின்ன விதையில், ஒரு விதையில் 1000 விதை இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பழத்துக்குள்ளே 1000 விதை இருக்குது. நம்ம பார்க்குறது பழத்தை தான் பார்க்குறோம், விதையை பார்க்கல. பழத்தை பார்க்குறோம். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணால் அந்த ஆலம்பழத்தில் விதைகள் உள்ள நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்குது. அதில் ஒரு விதையை கடுகு மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ண பாங்கிறாரு.
ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே உனக்கு என்ன தெரியுதுன்னா எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிறான். அப்போ தெரியலை இல்லைன்னு அர்த்தமா? இல்லைன்னு அர்த்தமா? அவங்க அப்பா இருக்குங்கிறாரு. அதுக்குள்ளே ஒன்று மறைப்பொருளா இன்னொரு விருட்சம் இருக்குப்பா, இந்த ஒரு விதையை நீ வந்து மண்ணில் புதைச்சி அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டே வா, ஒரு வாரத்தில் அது செடியாக முளைச்சிரும். புரியுதா சொல்கிறது? அப்போ கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னு சொல்கிறது சூன்யம். இப்போ அவங்க வந்து அதான் இவங்க புத்திசம்னா சூன்யவாதம் தான். ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஒன்று வந்துச்சு அப்படி இல்லை, தவறு. இருக்குன்னா இல்லாமல் போகாது, இருக்கிறது போகாது, இல்லாது வாராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இருக்கிறது போகாது, இல்லாதது வாராது. ஒரு மேஜிக் கொண்டு வரானே அப்படின்னா அவன் இன்னொரு இடத்துலேருந்து வச்சு எடுக்கிறான். புரியுதா? நம்ம கண்ணை கட்டி வச்சு எடுக்கிறான். ஒரு கர்ச்சிப்பை புறாவாக காட்டுறான்னா புறாவும் உண்மை, கர்ச்சிப்பும் உண்மை. இந்த கர்ச்சிப்பை எப்படி புறாவாக மாற்றுறது தான் மறைக்கிறான். அது புரியுதா? திடீர்னு ஒரு வெள்ளை பேப்பரை 1000 ரூபாயை மாற்றி 2000 ரூபா மாற்றி காட்டுறான். அப்படி மாற்றினா அவனே மாற்றிக்கலாமே எல்லாத்தையும். அவன் ஏன் அந்த வந்து மேஜிக் காமிக்கிறான்? புரியுதில்ல? கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கலாம். சரி, இப்போ அதனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா சூன்யேன சூன்யம் அப்படி போல் விப்ர யதா அம்பரத்தை ஆகாயத்தில் நீல உத்மம் உல்லாசிதம் நிறைய நீல கலராக தெரியுது. தெரிஞ்சா உண்மையா? இல்லை. சாருத்தார் அபிதானம் நீல நிறமாக நின்று மறைந்து காட்சி தருகிறது. தோன்றுது, நிற்குது, மறையுது. மேகங்கள்லாம் வருது, ஒரு யானை மாதிரி தெரியுது, புலி மாதிரி தெரியுது, பூனை மாதிரி தெரியுது. உங்கள் மூடு என்னவோ அதை நீங்கள் ஆகாயத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு யானை தெரியும், இவங்களுக்கு கழுதை தெரியும், அவங்களுக்கு குதிரை தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு பண்டி தெரியும். தெரியுதா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? நான் நினைக்கிறது தான் கரெக்டும்பிங்க. இதுதான் விஷயம். அதுபோல் நீல நிறமாய் நின்றும் தோன்றியும் மறைந்தோம். அதுபோல் இந்த பொருட்கள் எல்லாம் தோன்றியும் நின்றும், ஜகத்தும் தோன்றியும் நின்றும் மறையும். சங்கல்ப சங்கயம், உன்னுடைய அந்த பார்வையை மறைக்கிற சங்கல்பம் இருக்குல்ல, ஆசை, அது செயமானால், ஆசை செயமானால், நீ ஆசை இருக்கிறனால தான் அவனை என்ன பண்ணுது? செயலுக்கு தூண்டுது. செயல் இல்லைன்னா ஆசை இல்லைன்னு அர்த்தம். ஆசை இல்லைன்னா நீ என்ன சொரூபமோ அதுவாக இருக்க. புரியுதா? சங்கல்பம் தான் அவனை என்ன பண்ணுது? அசைக்குது. எப்படி ஒரு வண்டி இழுக்கிறதுக்கு மாட்டை அதோட கோத்து விட்றாங்க, ஒரு 9 கேரேஜ் இழுக்கிறதுக்கு ஒரு என்ஜினை கோத்து விட்றாங்க, அது மாதிரி நமக்குள்ளே பிராணனை கோத்து விட்டாங்க. இந்த வண்டி உடம்புங்கிற அந்த வண்டியில் பயணிக்கிற ஒரு ஆத்மா உயிர் இருக்குது. அந்த வண்டியை இயக்குகிறது அந்த பிராணன் சக்தின்னு சொல்லக்கூடியது. சங்கல்ப சங்கயம், உன்னுடைய ஆசைகள் சங்கல்பங்கள் ஷயமானா வஷாத் கலித்தே சித்தே, சித்தம் கழிஞ்சிச்சுன்னா, கலினா அதை கரைஞ்சி போச்சுன்னா, சம்சார மோகிக்கா. இப்போ தான் பிரச்சனை. இந்த தமம் இருக்குது, அதான் மோகம். தமோ குணம்தான் மோகம், ரஜோகுணம்தான் பரபரா, சத்தோகுணம்தான் பிரகாசம். ஒன்று சொல்லிட்டேன். தமோ குணம் மோகம். அது ஸ்க்ரீனை போட்டு ஒன்றுமே தெரியல, இருட்டப்போ லைட்டை ஆஃப் பண்ணிட்டா ஒன்றுமே தெரியாத, பொறிகளுக்கு ஒன்றும் தெரியாத, புத்திக்கு தெரியும், சித்துக்கு பார்க்காமலே சொல்லுவோம் அது சித்து. சம்சார மோகிக்கா கலிதா பவந்தி, மோகத்தினால இந்த சம்சாரம் தெரிகிறது. இன்னொன்று, நீ எது தேடுறியோ அது தானே உன் கண்ணில் படம். நீ எந்த பொருளை வாங்க கடைக்கு போறியா, அந்த பொருளை தேடிக்கிட்டே போகிற, அந்த பொருள் தொங்க விட்டுருப்பான். ஓ, இந்த பொருள் தான் தேடி வந்திருக்கேன், இந்த கடையில் வாங்க. நான் சொல்லுவேன்ல, எனக்கு என்ன தேவையோ அந்த கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வருவேன், தேடி அன்றைக்கி தான் அந்த கடையை தேடுவேன்னு. அதை வந்து பெரிய மகானுபாவுக்கெல்லாம் அது பெரிய விஷயமாக சொல்கிறாங்க. அது பெரிய விஷயமாக சொல்கிறாங்க. எது தேவையோ அதை மட்டும் போய் வாங்கிட்டு வர்றது. அடுத்த முறை தேவை அதே கடை தான் தேடிப்போம். இங்கே ஒரு கடை இருந்துச்சு, எங்கே காணுமேன்னு. அது ஒரு ஞானமா, உயர்வான ஞானமா அது.
ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 25 கடையாக நீங்கள் நேராக தேடி கூகுளில் தேடி அதில் தேடி இதில் தேடி ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதோ கர்மா பண்ணுறீங்க. அது பேர் கர்மோன்னு பேர், கமிட்மெண்ட். ஸ்வச்சம் விபாதி சரதிவ கம ஆகதயாம் சின்மாத்திர ஏக்கம். இப்போது உங்கள் மனசு வந்து சங்கல்பம் இல்லைன்னா ஸ்வச்சம் தூய்மையாக இருக்கும். ஸ்வச்சம் விபாதி தூய்மை விளங்கும். எப்படின்னா சரத் காலத்தில் இப்போலாம் மேகமே இருக்காது பாருங்கள், எட்டி பாருங்கள். இப்போ சரத் ருத்து தானே போகுது, ஹேமந்த் ருத்து போகுது. ஹேமந்த் ருத்து போகுது. சரத் ருத்துலேயே மேகம்லாம் இல்லாமல் போயிடும். இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ ஹேமந்த் ருத்து மார்கழி மாதம் வந்துடுது. சரத் ருத்தத்தில் ஆகாயம் எப்படி ஸ்வச்சமாக இருக்குமோ அது மாதிரி தான் நம்மளுடைய சித்தம் சொச்சமாக இருந்துச்சுன்னா அங்கே சின் மாத்திரம்தான் தெரியும். சின் மாத்திரங்கிறது தான் சித்து சைத்தன்யம். அஜம் பிறக்காததே. ஏன் இறந்தால் தானே அது பிறக்கிறதுக்கு. இப்போ யார் கைதி ஆகிறா, யாருக்கு முக்தி மோட்சம் அது சொல்லுங்கள். யாருக்கு சுக துக்கம்னு கேட்டால் இந்த சித்துக்கு தான். இது கர்த்தா, இது போக்தா. இது அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இதிலே சொல்ல மாட்டோம். வேதாந்தத்திலேயே கர்த்தா போக்தாவை நம்ம பீரியாரிட்டி கொடுக்க மாட்டோம். ஆனால் அனுபவத்தில் உயிரானது துக்கப்படுது, வருத்தப்படுது. அனுபவத்தில் ஆராய்ச்சியில் நீ வந்து புத்தியோடு இருக்கிறதுனால சத்துவகுணத்தில் இருக்கிறதுனால நீ துக்கமோ சுகமோ அனுபவிக்கிற. நீ இருக்கிற இடத்துக்கு போ. உன்னுடைய யதாசானம் என்னது? நான் என் டீச்சிங்கே என்னுடைய இருப்பிடம். நான் டீச்சிங்கில் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் தெரியுமா. வேறு எந்த தொழிலும் எனக்கு செட் ஆகவே இல்லை. யார் எங்கே இருக்கணுமோ அவங்க அங்கே இருந்தால் தான் அவங்க அந்த இது விளங்கும். நீங்கள் எளிமையாக செஞ்சுட்டு போயிடுவீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இதை விட அது மேலானதுன்னு அங்கே போயிட்டு அந்த தொழிலை பார்த்து காசு வாங்கி இதை பண்ணி அதை பண்ணி தலையில் போட்டுட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு தூக்கி போட்டுட்டு நம்ம யதாசானதுக்கு கடைசியில் வந்துடுவோம். புரியுதா? காசுக்காக போகாத, ஆனந்தத்துக்காக போ, குறிக்கோளுக்காக போ, ஒன்றுக்காக போ. அதனால் சரது காலத்தில் ககத்தில் ஆகாயத்தில் மேகங்கள் இல்லாமல் ஸ்வச்சமாக இருக்கிறது போல் சின் மாத்திர ஏக்கம் அஜம் சித்து மட்டும்தான் இருக்குது இந்த உலகத்தில். ஒன்லி காட், நோ ஜகத்து, நோ ஜீவராசி. எல்லாம் தோன்றும் நிற்கும் மறையும். சின் மாத்திர ஏக்கம் அஜம் ஆதி அந்தம் அனந்தம் எல்லாம் அதுதான். ஆதியிலையும் இருக்குது, அந்தத்துலேயும் இருக்குது, அனந்தமாக இருக்குது, எல்லையற்று இருக்குது, அன்லிமிட்டடாக இருக்குது. அகர்த்திருக்கம் ரங்க ச ககனே சித்திரம் உத்திதம் அதிர்ஷ்டகம் ஸ்வானுபவம் நித்ரா ஸ்வப்ன தர்சனம். அக்கர்த்திருனா செய்யக்கூடிய ஒருத்தவர் இல்லை, ஓவியர் இல்லை ஆகாயத்தில். ரங்கம் எந்த கலரும் இல்லை ககனே ஆகாயத்தில். சித்திரம் உத்தித்தம் மேகங்களாக பலவிதமான படங்கள் சித்திரங்கள் உற்பத்தி ஆகிறது போல் சத்தானது அதிர்ஷ்டகம். சத்தானது அதிர்ஷ்டகம் ஸ்வானுபவம் அனுபவத்தினால, அனுபூத்தினால், சிந்தனையினால். ஏன்னா சிந்தனையினுடைய ஒரு எல்லையில் இந்த சத்தோட இந்த சித்தானது சேருது ஒரு புள்ளியில். புரியுதா? அது வரைக்கும் அனுபவம், உள்ளே போயிட்டா அனுபூதி. புரியுதா? துவைத்தமாக இருக்கிற அது வரைக்கும் துவைத்தம், அது வரைக்கும் நீ வேறு அவர் வேறன்னு நினச்சிட்டு இருக்க. ஏன் நீ யாரோட போய் பொருந்த வேண்டியது? ஏன் அவரோட பொருந்துற? ஏன் சித்து சத்தோட ஏன் பொருந்துது? அது அங்கேருந்து தான் வந்திருக்கு. அதனால் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போய் யதாஸ்தானத்துக்கு போகுது. ஸ்வ அனுபவம் தன்னுடைய அனுபவத்தால் நித்ரா ஸ்வப்ன தர்சனம். நித்ரா ஸ்வப்னம் அதெல்லாம் கடந்து, ஜாகிரது ஸ்வப்னம் சுசுப்தி எல்லாம் கடந்து துரியத்தில் அதை ஸ்வ அனுபவத்தினால
அதை அறியலாம். அந்த பரம்பொருளை சத்தை சாட்சி பூத்தே சாட்சியாக இருக்கிறது எல்லாவற்றையும். இப்போ சத்து அதுக்கு தான் சிவத்தை எப்போயுமே யோகத்தில் காமிப்பாங்க. பரம்பொருள் சிவபரம்பொருள் இருக்காங்கல்ல, எப்பயுமே தியானத்தில் உட்காந்துருக்க மாதிரி தான் அவருடைய போஸ்டர். போஸ்டே அவர் கிடையாது. முதல்ல இவங்க அவரை பார்த்ததே இப்படி பார்த்துருக்காங்க ஞானிகள். அவருக்கு போஸ்டே கிடையாது, உருவமே கிடையாது அவருக்கு. அன்பு ஸ்வரூபமே, அன்பே சிவம். ஆனந்த ஸ்வரூபமே சிவம். ஆனந்தம் அன்பு ரெண்டும். அமைதி ஸ்வரூபமே, ஏகாந்தமாக இருப்பார். அம்பாள் கூட இருக்க மாட்டாங்க. சாமி பீடத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, பாத பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவருக்கு பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, முகத்தை கழுவி விடுறது. ஏன்னா அது தியானத்தில் இருக்குது. கண்ணே திறக்காது. எப்போ கண்ணை திறக்குன்னு சொல்ல முடியாது. சதா தியானத்தில் இருக்கிறது யோகம், யோகேஸ்வரன். சாட்சி பூத்தே சமே ஸ்வச்ச நிர்விகல்பே. சாட்சியாக இருக்குது, ஸ்வச்சமாக இருக்குது, எந்த விகல்பம் சங்கல்பம் இல்லை, நிர்விகல்பமாக இருக்குது. சித் ஆத்மனி சித்தாய் நிரிச்சயம். நிரிச்சா இச்சா இல்லாமலே பிரதிபிம்பந்தி வெளிப்பட்டது தான் பிரதிபிம்பம் சொல்கிற இல்லையா, ரெஃப்ளெக்டட் பிம்பமாய் தோற்றமாய் தோன்றியது தான் ஜகத்து. முக்குரே யதா. எப்படி கண்ணாடியில் எல்லா காட்சிகளும், இப்போ கண்ணாடி இருக்குது, ஒரு கண்ணாடியை உடச்சி போடுறோம் வச்சுங்களேன். அந்த மொட்டை மாடியெலாம் கண்ணாடியை உடச்சி போடுறோம், எல்லா பகலில் போடுறோம் வச்சுங்களேன். அந்த கண்ணாடியில் 100 சூரியன் தெரியும். நைட்டில் போடுறோம் வச்சுங்களேன், 100 சந்திரன் தெரியும், பௌர்ணமியாக இருந்தால் இல்லையா. பகலில் போட்டால் சூரியன் தெரியும், நைட்டில் போட்டால் சந்திரன் தெரியும். 100 சந்திரன் இருக்கா. இந்த அணுக்களெல்லாம் ஒன்றா சேர்த்தா 100 சந்திரன் ஆகிடும். அது ஒரு உதாரணத்தை புரியறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ கேட்டால் 100 சந்திரன் இருக்குதுன்னு சொல்லுவான் சயின்ஸு. 100 சூரியன் இருக்குதுன்னு சொல்லிட்டானா இல்லையா. எத்தனை சூரியன், இந்த ஃபேமிலி இதுன்னு சொல்லிட்டான். இந்த ஒரு ஃபேமிலியை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். எப்பயுமே நம்ம சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபைன் காப்பி எடுத்துருவாங்க எல்லாத்துக்கும். எல்லா லோகத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபைன் காப்பி எடுத்து இதான் இந்த லோகம்னு மினியேச்சர். புரியுதா சொல்கிறது? அது உள்ள அப்படியே எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குடா அப்படின்றாங்க. அது எல்லாத்தையும் நீ அறியணுமா, இதை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் ஜெயிக்கலான்னு சொல்லணும். போராடலான்னு சொல்லணும். போராட சும்மா அறிவு இல்லாமல் தான் போராடிட்டு இருப்பான். அறிவு இல்லைன்னா போராட்டம், அறிவு இருந்தால் வெற்றி தானே. இந்த பாட்டை மாற்றி எழுதியிருக்கலாம். சரி விடு. சும்மாவே போராடி தானே இருக்கான். சரி, இப்போ என்னாச்சு, இந்த சாட்சி பூதமாக இருந்தது அதனுடைய பிரதிபிம்பமாக எந்த இது இல்லாமல் தானாக தோணுது. இப்போ ஒன்று ஆரம்பித்தா அதுவே கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம 10 அடியார்களை ஒன்றா சேர்த்து தொண்டு செய்யுங்கன்னு கனெக்ட் பண்ணி விட்டால் அது 10 சேர்ந்துக்கிட்டு என்னென்ன குரூப் போட்டு ஃபார்ம் பண்ணி இது பண்ணி இது ஒரு குரூப்பு, அது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இந்த குரூப் இந்த கோயிலுக்கு போகுது, அந்த குரூப் அங்கே போகுது, கடைசியில் இங்கே இதெல்லாம் நடக்குதா? தானாக நடக்குது. அதெல்லாம் நிறைச்சா சொல்ல புரியலையா? புரியுமே. யாருமே சொல்லித்தரவேன். அது ஃபோன் நம்பரை வாங்கிடுது, பேசிடுது, இது பண்ணுது, அது பண்ணுது. அது ஒரு சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருக்குது. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? அது தானாக, அதான் நெரிச்சான்னு பேர். அது மாதிரி தான் நம்மெல்லாம் என்னவா மாறி இருக்கோம். ஒரு செல்லு இன்னொரு செல்லோட மோதி தான் சொதப்பெல்லாம் ஏற்படுத்து தான் என்னவா இருக்கும். மனுஷனா, மாடா, கழுதையா, குதிரையா எல்லாம் தானாகவே நடக்குது. அது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிரும். இது பிரகிருதியை ஏற்படுத்தி விட்டு, சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டா ட்ராக்கே மாறி போய்டும். அப்புறம் கடைசியில் பார்த்தா ட்ராக்கே மாறி போய்டும். இருந்துட்டு போய்டும். இப்போ என்னாச்சுன்னா, நிரிச்சம் பிம்பந்தி ஜெகனி முக்குரேனா இது கண்ணாடி. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா? சத்துவகுணம் இருந்தால் தான் உங்களுக்கு சுகம். சாதாரண அல்பமான சுகத்துக்கே சத்துவகுணம் வேணும். சத்துவகுணம் இல்லைன்னு சொன்னால் உனக்கு சுகம் இல்லை. புரியுதா?
இப்போது இந்த குணாத்தீத்தனாக நீங்கள் மாறணும், 3 குணத்தையும் கடக்கணும். ஏகம் பிரம்மம் சிதாகாசம் சர்வாத்மகம் அகண்டித்தம். பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, சிதாகாயத்தில் அது தென்படுது, சித்தங்கிற ஆகாயத்தில் தென்படுது. சர்வாத்மகம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக இருக்குது, இருப்பாக இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்குது. அகண்டித்தம் அது வந்து பாட்டு கிடையாது, சிறு சிறு பகுதியாக இல்லை, மொத்தமாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா விருட்சம் வனம்னு சொல்கிறோம், புரியுதா? சேர்ந்துருந்தால் வனம்னு சொல்கிறோம். வனம்னு ஒன்று இருக்கா? கூட்டமாக இருந்தால் வனம்னு சொல்கிறோம். வனம்னு ஒன்று இருக்கா? இல்லை, மரம் இல்லாமல் வனம்னு ஒன்று இருக்கான்னு கேட்டேன். விருட்சம் இருக்கே, தனியாக இருந்தால் விருட்சம், எப்போ இருந்தாலும் விருட்சம் தான். சரி, வனத்துக்குள்ளே போய் வனத்தை காட்டுங்கன்னா என்னத்தை சொல்லுவீங்க? அதான் விஷயம், விருட்சம்தான் இருக்குது, வனம் இல்லை. நம்ம புரிதலுக்காக என்ன பண்ணுறோம், அதை வனம்னு சொல்கிறோம். அதே தான் இங்கே தத்துவம், ஒன்று தான் இருக்கே. கூட்டமாக இருந்தால் அதை நம்ம பேர் வச்சுருவோம், நாம ரூபம். நாமமும் ரூபமும் பிரம்மந்தான். நாம ரூபம்னா என்னது? இந்த தங்கம்தான் 4 ஆபரணமாக சேர்ந்து காதுக்கு, கைக்கு, காலுக்கு ஆபரணங்களாக மாறுது. என்ன இருக்கு? இயர் 2ல் எத்தனை, எப்படி கணக்கு போடுவாங்க, எத்தனை கிலோ தங்கம் இருக்குது, எத்தனை கிலோ வெள்ளி இருக்குதுன்னா ஒரு ஜுவல்லரி ஓனரே சொல்கிறேன். ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா வெயிட்டு போட்டு, எல்லாத்தையும் வெயிட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ விற்றுருக்கோம், அப்படி தான் ஒன்று நகையாக எடுத்து எண்ணி பார்ப்பாங்களா? எல்லா நகையும் மொத்தமாக போட்டு வெயிட்டை போட்டு கொடுக்கும்போது அப்படி தானே வெயிட்டு போட்டு தானே கொடுக்குறாங்க. அதாவது அன்னன்னைக்கே அது இதாகிடும். நீங்கள் பில்லு போடும் போதே வெயிட் எவ்வளோ பேர் குறைஞ்சிருக்குன்னு அப்படியே பில்லு போட தெரிஞ்சிடும். கணக்கு ஸ்டோர் இவ்வளோ ஆயிருக்கு, இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிடும். அதுபோல் சர்வாத்மகமாக இருக்கிறது அகண்டிதமாக இருக்குது. நம்ம பிரித்து பார்க்கும்போது அது விருட்சம், சமஸ்யாக பார்க்கும்போது அது வனம். இது புரியுதா? வனம்னு ஒன்று இருக்கானா வனம்னு ஒன்று இல்லை, விருட்சம்னு ஒன்று இருக்கா, விருட்சம் மட்டும்தான் இருக்குது. வனங்கிறது தோன்றும் நிற்கும் மறையும். இது பாவய எத்தனை ஏவ சேத்தாஞ்சலிய சாந்தையே. எப்போ நீ சாந்தமாக இருக்கியோ, சஞ்சலத்தை விட்டு சாந்தமாக இருக்கியோ, அப்போ இதை முயற்சினால் அறிய முடியும். இந்த பிரம்மத்தை, அகண்ட ஆகாரத்தை, மகயான் அனிரோணி, சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் நீ ஏகாந்தத்தில் அமைதியாக அதை சிந்தித்து ஒரு புள்ளியில் அதை பூரணமாக அறியலாம். சகல சாஞ்சல்யமும் அழியும் போது, அமைதியாக இருக்கும்போது நீ அதை பாவையே உணரலாம், அறியலாம். ரேகா பரரே ரேகோபரேகா வலித்த ஏத்த ஏகா பீவரேஷிலா. ஒரு கல்லில் 3 கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 கல் பாட்டாக இருக்குது, ஒரே படம் வரைஞ்சிருக்கான். ஒரு கல்லில் நெஞ்சு இருக்குது, வலது கை இன்னொரு கல்லில் இருக்குது, இடது கை இன்னொரு கல்லில் இருக்குது. படம் ஒன்று தான், கல்லில் கோடு போட்டு வரைஞ்சிருக்கான், பெரிய படமாக இருக்குது. அதனால் இந்த கல்லில் வரைஞ்ச படம் எக்ஷன் ஆகிடுச்சு, வலது பக்கமாக இடது பக்கமாக. அப்போ நீ பூரணமாக பார்த்தா தான் புரியும், கண்டமாக பார்த்தா எப்படி புரியும்? அதை ஏக்க பீவரி ஷிலா, ஒரு கல்லில் வரையப்பட்ட ஒரு படத்தை வரையப்பட்ட, கோடு போட்ட, கோடால் வரையப்பட்ட படம் போல். திரிலோக்கியம், இந்த 3 லோகமும் இந்த ரேகாவில் வரையப்பட்ட படம் போல தான், ஒரே படம் தான். 3 லோகமாக இருக்குல்ல, எத்தனை லோகமெல்லாம் ஒரே படம் தான், ஒரே உருவத்துலேருந்து வந்திருக்கு, ஒரே சத்துலேருந்து வந்திருக்கு. பிரம்ம ஏக்கமிக திருஷ்யத்தே, 3 லோகமாகணும் இதனுடைய கல்லில் வரைஞ்ச படம் போல் ஒரு படம் தான் 3 கல்லில் இருக்குது, ஒரு சத்து தான் 3 லோகமாகி நிற்கிறது. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால்,
இந்த விவேகம் இல்லாததுனால சதா புலன்லேயே வாழ்ந்ததுனால ஆசுஷு ஆசுஷு ரமத்தே அசுரஹா, எப்போ பார்த்தாலும் புலன்லேயே வசிக்கிறவன் அமிர்தமே கிடைச்சாலும் வேண்டாம் எனக்கு மோகினி தான் வேணும்னு விட்டானா இல்லையா? அது மாதிரி நாம் இப்போ என்ன பண்ணிட்டோம், மோகத்தில் இருக்கிறோம், அமிர்தங்கிற உள்ள பரம்பொருளை பிடிக்கலைன்னு சொன்னோம் இல்லையா? நீ இப்போ எங்கே போனோம், புலன்களை நீங்கள் புத்தி வரைக்கும் நான் திருஷ்யம்னு சொன்னேன்னா நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் யார் திருக்கு, நீங்கள் யார் திருக்கு, நீங்கள் பார்க்குறவங்க, சாட்சியாக இருக்கீங்க, பார்க்குறீங்க. எதை பார்க்குறீங்கன்னா ஜகத்தை பார்க்குறீங்க, பொருட்களை பார்க்குறீங்க, பொறிகளால் பார்க்குறீங்க, புலன்களால் பார்க்குறீங்க, மனதால் பார்க்குறீங்க, புத்தியால் பார்க்குறீங்க, அகங்காரத்தினால பார்க்குறீங்க, சித்தத்தினால் பார்க்குறீங்க, சித்தாவால் பார்க்குறீங்க. சித்துக்கு ஆதாரம் ஒன்று பின்னாடி இருக்குது, சத்து, அது சாட்சி, அது ஆனந்த ஸ்வரூபம். இந்த சித்து வெளியில் போனால் குணத்தோட தொடர்பு கொண்டு அல்ப சுகத்தை அனுபவிக்குது. இந்த சித்து அகத்தோட தொடர்பு கொண்டா வெளியில் போனால் போகம், உள்ளே போனால் யோகம். புரியுதில்ல? அதனால் பிரம்ம ஏக்கமிக திருஷ்யத்தே. அதனால் இத்தனை லோகங்கள் நீ புறத்தில் பார்த்தாலும் அகத்தில் இருக்கிறது இந்த ஒன்று தான், புறத்தில் இப்படிலாம் மாறி இருக்கு. துவத்திய காரணாபாவாத் அனுத்பன்னம் இதம் ஜெகத்தே. ரெண்டாவது காரணம் எதுவும் கிடையாது, இன்னொரு காரணத்தினால தான் இந்த ஜெகத்து இருக்குங்கிற ரெண்டாவது காரணம் எதுவும் இல்லை. துவத்திய காரணாபாவாத் அனுத்பன்னம் இதம் ஜெகத்தே. இந்த ஜெகத்தானது உற்பத்தி ஆகவில்லை, இன்னொரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லவே வேண்டாம். ஜெகத்துங்கிறது ஒரு தத்துவமே இல்லை, தனித்துவம் இல்லை. அது நீங்கள் சொல்கிறது எல்லாம் குணம், மனம், புத்தி, அகங்காரம், பிராணன், பொறி, புலன்கள் எல்லாம் என்னது, எல்லாம் மித்து. ஜகத்து, ஜகத்தில் என்ன இருக்குது, ஜீவராசி இருக்குது, பஞ்சபூதம் இருக்குது. ஜீவராசி அசையுது, அதனால் அதை வந்து அலைன்னு சொன்னோம். ஜகத்து அசையாது, அதனால் அதை நுரைன்னு சொன்னோம். அசைஞ்சாலும் தப்பு இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் அணுக்களால் பார்க்குறோம். புரியுதா? அதுதான் ஞாத்தம் ஞாத்தவியம் தனு, திருஷ்டம் திருஷ்டவியம் அத்புதம். அதனால் அறிய வேண்டியதை அறிந்தாய். நிதாகுக்கு சொல்கிறார், நீ எதை அறியணுமோ அதை அறிஞ்சிட்ட. கிருத்தியம் சொல்லலாம் இல்லையா? பார்க்க திருஷ்டவியம் திருஷ்டிய, திருஷ்டம் திருஷ்டவியம். எதை பார்க்க வேண்டியதோ அதை பார்த்தாய், அறிய வேண்டியதை அறிந்தாய். அற்புதம் அற்புதம். விஸ்ராந்தோ அஸ்மி, இப்போ நான் ஓய்வாக இருக்கிறேன், ரொம்ப விஸ்ராந்தமாக இருக்கிறேன். சிரம், ரொம்ப நாளாக நீண்ட காலமாக விஸ்ராமையாக இருக்கு. சாந்த, அமைதியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். சின்ன மாத்திரான் அஸ்மி அஸ்தி கிஞ்சன, சின்ன மாத்திர அஸ்தி கிஞ்சன. சித்து மட்டும்தான் இருக்கிற, வேறு எதுவும் இல்லை. சித்து மட்டும்தான், பல கடவுளும் இல்லை, ஒரு கடவுளும் இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்காருங்கிற தத்துவம் அது. அதை தான் சொல்லுது. பஷ்ய விஸ்ராந்த சந்தேகம். இதை பார்க்க சந்தேகம் விகத்தா அசேஷ கௌதுகம். இந்த சந்தேகங்கள்லாம் கடந்து, இந்த உற்சாகமான உலகத்தையெல்லாம் கடந்து சித்தாய் நிற்பதை பார்க்கலாம். அப்போ இப்போ நமக்கு தேவை சொரூப சுகமா இல்லை பொருள் சுகமா? பொருள் எல்லாம் டெம்பரவரி, தடஸ்தம்னு பேர், அதுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ எத்தனை பொருளை வாங்கி நீ இன்பத்தை தூக்க போகிற? இப்போ நீ எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு கிடக்குறான்? இப்போ புரியுதா? ஒன்றை விட்டுட்டு 1000 பிடிச்சிக்கிட்டு இருக்கான், ஒன்றை விட்டுட்டு கோடியை பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு பொருளை விட்டுட்டு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை விட்டுட்டு பொய்ப்பொருளில் புலனின்பத்தை அனுபவிக்கிறோம். அதான் புலனின்பம்னு பேர். அதுக்கு ஆதாரம் சத்துவகுணம். சத்துவகுணத்தை நீ கடந்தால் நீ, அதான் உன்னுடைய ஸ்வரூபம். அது எப்பயுமே ஹாப்பி மோடு. அந்த பாயிண்ட்டை நமக்கு பயணிக்கணும். இந்த விசாரத்தினால, சிந்தனையினால் சொன்னாலையா, பிராமின்னு ஒரு சிதி சொன்னாலையா, அது எப்போ இருக்குமா? இறக்கும் வரை இருக்குமா அந்த மூடு, ஹாப்பி மோடு.
வெளியில் எந்த நிகழ்ச்சி வேணாலும் நடக்கட்டும், நீ பாதிக்கவே பட மாட்டியான். அந்த ஹாப்பி மூடு மாறவே மாற. அப்படியா, இது நடந்துச்சா அது நடந்துச்சா, யாருக்கு என்ன வேணால் நடக்கட்டும். ஏன்னா வெளிச்சத்தில் இருக்கே, சொரூபத்தில் இருக்கே, அமைதியில் இருக்கே, அதை போய் யார் டிஸ்டர்ப் பண்ண முடியும்? ஏன்னா இதெல்லாம் உள்ளே வர முடியாது. இந்த நம்மளுக்கு இந்த ரஜோகுணம் தமோகுணம்லாம் கடந்து நிற்கிறோம், சத்துவகுணமே கடந்து நிற்கிறோம். குறையிறதும் குறையாது, மாறினாலும் அதை பற்றி கவலை இல்லை. சிப்ர பரிணமாவது கப்புற பரிணமாவது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? 7 நிலைகளில் எங்கே இருக்கீங்க? சுப இச்சா வந்துடுச்சு, விசாரணா பண்ணிட்டீங்க, தனுமானசி வந்தாச்சு, சத்வாபத்தியில் நிற்கிறீங்க. அடுத்தது என்ன? அனாசக்தம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. அனாசக்தம் ஒரு 50% வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற விஷயங்களோட இது முக்கியம்னு கருதுறீங்கல்ல. கருதுனா அறிவு இல்லை, அதான் முக்கியம்னா ஏமாந்துருவீங்க. இந்த 50% விரைந்து 60 மாற்றிக்குங்க. 60-40 இருந்தால் கூட நல்லது. புறத்தில் ஒரு 40 இருங்க, தப்பு இல்லை. கொஞ்ச நாள் இருங்க, 50 வயசு வரைக்கும். இளைஞர் 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டிங்கன்னா நீ புறத்தில் கேட்குற எல்லாமே அகமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீ கேட்குற எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொல்லுது மந்திரம் இருக்கே, சாந்தோக்கிய புண்ணியசித்தன். நீ கேட்குற எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொல்லுது. 6 ஐஸ்வர்யம் வேறு, பூலோகம் வசப்படுறது வேறு, தேவர்கள் வேலை செய்வது வேறு. நீ கேட்குற எந்த லோகம் கேட்டாலும் அந்த லோகம் உனக்கு கொடுக்கப்படும். நினைத்த மாத்திரத்தில், சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தி. அப்போ நீ புறத்தில் தேடுறதுக்கு என்னப்பா இருக்கு? நீ புறத்தை தேடி அலையிறல்ல. இப்போ அறியாமையினால தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்க. அதுதான் இப்போ என்ன பண்ணுறாரு, ரெகுலேட் பண்ணுறாங்க. குரு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறாங்க. நீ போகிற வேகத்தை குறை, 16 மணி நேரத்தை 8 மணி நேரமாக மாற்று. நுட்பமான அறிவு வந்தால் 8 மணி நேரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சத்துவகுணத்தை ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா, சத்துவகுணத்தில் தான் நீ என்ன பண்ண முடியும், சத்தை பிடிக்க முடியும். சத்தோடைய குணம் தான் சத்துவகுணம். புரியுதா? நம்ம மனத்தை பற்றி பேசுகிறோம், அம்பாள் சித்து சைத்தன்யம்னு சொல்கிறோம். குணத்தை பற்றி பேசுகிறதில்ல. குணம்தான் இன்பம். இப்போ தெரியுதா நீங்கள் எப்போ துக்கமாக இருக்கீங்க சுகமாக இருக்கீங்கன்னு? ரஜோகுணத்தில் இருந்தால் துக்கம், மூடு, ரஜோக பரபரா. என்னாச்சு? இது வரைக்கும் இருக்கட்டும். எத்தனை? 335 பார்த்துருக்கீங்க. எத்தனை ஆரம்பித்தோம்? 32. பரவாயில்ல. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. திவேல் முருகனுக்கு அரோகரா. மலர்வாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய்